நான் ஒரு மிஷின்ல இருந்தா அடிக்க முடியும். நீங்க தானே இங்க இன்சார்ஜ், அப்ப நீங்க தானே வாங்கி வைக்கணும். இந்த கார்டு இருக்கு அவங்க கொடுக்கணும்னு இருக்கு. நம்ம கொடுத்துருவோம். அவங்க அலாட்மெண்ட்னு ஒன்னு போடுறாங்களா, அதுதான் வரும். நம்ம கொடுக்கிறது வராதுங்க. கார்டு இல்லையா? மாறி காலிசில அலாட்மெண்ட்ல தான் போதா. இது மாதிரி இருக்கா? இந்த மாதிரி எவ்வளவு நாள் ஆகும்? நான் பேசுறீங்களா? இந்த வச்சு வாங்கிக்கா. இதுக்கு நீங்க இன்சார்ஜ் கேட்டா வெறும் இது மட்டும் இருக்குங்கிறீங்க. கேட்டா முன்னாடியே வரணும். முன்னாடியே எல்லாரும் ஒரே நாள் வந்துட்டுமா? கார்டு சேர்த்ததுக்கு நீங்க என்ட்ரி போட்டு வாங்கியிருக்கீங்க. இத்தனை கார்டு இருக்கு. இவ்ளோ இல்ல, இத்தனை கார்டு முதல்ல அப்படி கொடுத்தனே. இப்ப எல்லாமே ஆன்லைன்ல நாங்க கொடுக்க வேண்டியதே கிடையாது. ஆனா அந்த காலத்துல கொடுத்தோம். இப்பெல்லாம் வந்து எல்லாமே ஆன்லைன்ல அவங்களே எடுத்துக்கறாங்க. நம்ம வந்து இவ்ளோ பில் இவ்ளோ நம்ம கேட்க போறது இல்ல. எவ்வளவு வருதுன்னு எனக்கே வந்து தெரியும். கேட்டா அட்வான்ஸ் நீ இருக்கிறவங்களுக்கே கொடுக்கணும். நீ அட்வான்ஸ்னா பில் வராதே. நான் என்ன பண்ணட்டும்? பில் வந்தா எடுத்து கொடுத்துருவோம். பில் வரலையே. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. டபுள் கொடுக்குறது உங்களுக்கு. ஏன்னா இத ரெண்ட போடுறதுக்கு அத ரெண்ட போடுறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு. அவ்வளவுதான் கிடையாது. மிஷின்ல பில் வராதுங்கண்ணா. மிஷின்ல பில் வந்தா தான் நம்ம போட முடியும். மிஷின்ல என்ட்ரி அப்ப எங்க கார்டுக்கு என்ன கொடுத்த மாதிரி தான் என்ட்ரி போடுறீங்க. அப்படி எல்லாம் வராதுங்கண்ணா. பில் மிஷின்ல பொருளே இல்லாததுக்கு என்ட்ரியே போட முடியாதுங்க. இந்த பொங்கல் கிட்ட ரேட் தான் முன்னாடி இருந்தானே. ஒண்ணா அப்புறம் செஞ்சு விட்டோட கரெக்டாச்சு. அவங்க மட்டும் வேணும் போட்டு வாங்க பூரா மாவரைக்கிறவங்க அரிசி மட்டும் கடத்த தெரியுது. நீங்க இப்போ நான் பேசுறேன். மாத்திரை நான் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு பார்த்தேன்.